அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாவூர்கனி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் முதல்வர் தங்க தளபதியார் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு திட்டம், ஒரு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா நிறுத்தின ஒரு திட்டத்தை, அதாவது 20 ஆண்டு கோரிக்கை, தமிழக முதல்வர்கிட்ட வைக்கப்பட்ட 20 ஆண்டு கோரிக்கை. இப்படி ஒரு கோரிக்கையை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அரசாங்க ஊழியர்கள் அனைவருமே கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு கோரிக்கையை இன்றைக்கி நினைவு வைக்கியிருக்காரு நம்ம தமிழகத்தின் முதல்வர் தங்க தளபதியார் அவர்கள். அது என்னென்ன சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா, மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதாவது எடுத்தோன்னே மாத சம்பளத்தை எடுத்து அதில் உங்களுக்கு நாங்கள் பாதியை கொடுக்கணும் அப்படின்னா, அவர் 15,000 வேலைக்கு செஞ்சுருக்காரு, 18,000 வேலைக்கு செஞ்சுருப்பார். அதில் கம்மினா அங்கே கொடுத்தோம்னா என்ன கிடைக்க போகுது? ஏதோ ஒரு அளவுக்கு கிடைக்கும். இதே ஒரு கடைசி மாத ஊதியம் அப்படின்னா ஒரு 1 லட்சம் வாங்கியிருக்காருன்னா அதில் 50,000. அப்போ இது எவ்வளோ பெரிய மகத்தான திட்டம்ன்றதை அரசு ஊழியர்கள் நல்ல முறையில் சிந்தித்து பார்க்கணும். அப்புறம் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களிடம் 10% பங்களிப்பு எடுக்கப்படும். ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும். 50% ஓய்வூதியம் பெறுவதற்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்க ஏதாவது டெத் ஆகிட்டாங்கன்னா, அவங்க யாரை பரிசீலனை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 60% குடும்ப ஓய்வூதியம் கொடுத்துருவாங்க. ஓய்வு பெறும்போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் பணிக்காலத்திற்கேற்ப ரூபாய் 25 லட்சத்துக்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் கிடைக்கும். புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னர் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியமும் வழங்கப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த TAPSம்பாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுனால ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக ரூபாய் 13,000 கோடி கொடுக்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த திட்டம் அறிவித்த பின்னாடி ஜேக்டோஜி அமைப்பினர், இந்த அரசு ஊழியர்கள் எல்லாரும் போய் நம்ம முதல்வருக்கு இனிப்பு கூட்டி மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்காங்க. இது மட்டுமல்ல, தமிழக மக்கள் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியை பகிர்ந்து தமிழக முதல்வருக்கு தொடர்ச்சியாக நன்றியை செலுத்தக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களும் வர இருக்கு. தொடர்ச்சியாக காத்திருங்கள். 2026 மீண்டும் கழகம் ஆட்சி அமைக்கும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.